ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜே டைனஸ்டி அனிமியோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோவுக்கு அவனோட கிராமத்தை சேர்ந்தவங்களை கொன்னது அவன் இவ்வளோ நாள் அவனோட மாஸ்டர்னு நினச்சிக்கிட்டு இருந்த அவன் தான் தெரிய வந்ததும் நம்ம ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமாக காண்டா இருந்திருப்பான். அதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ உடம்புல இருந்து பயங்கரமான ஈவில் பவர்ஸ் எல்லாம் வெளியே போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த இடத்துல எல்லாரையும் அட்டாக் பண்றதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவால நடந்த எதையும் ஏத்துக்கவே முடியல. அவன் அப்படியே முடியாம கீழே விழுந்துட. அப்ப அதே நேரத்துல நம்ம சிங்கிவும் வேகமா அந்த இடத்துல இருக்க மாங்கா தான் அப்படியே அட்டாக் பண்றதுக்கு போய்கிட்டு இருக்கான். அதை பார்த்த பேம்போ எல்டரும் நம்ம சிங்கிவை அட்டாக் பண்ணி அப்படியே தடுத்துடுறாரு. என்ன விடுங்க, நாங்க இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு அவனுங்க தான் காரணம், என்ன விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிங்கிவ் அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்க. அப்ப அந்த மாங் சொல்றாரு, அன்னைக்கு அந்த இடத்துல நடந்தது ஒரு மிகப்பெரிய தவறு தான். என் ஜூனியர் ரொம்பவும் மோசமா காயப்பட்டிருந்ததுனால அவன் கிட்ட இருந்த பிளட் ஸ்டக்கிங் கிறிஸ்டலோட ஈவில் பவர்ஸால அவ கட்டுப்படுத்தப்பட்டான். அதனாலதான் அவன் உங்க கிராமத்துல இருக்க எல்லாரையும் கொலை பண்ணான். அதை நினைச்சு அவ சாகுற வரையிலும் ரொம்பவும் வருத்தப்பட்டான். என்ன முட்டாள்தனமா பேசுற? தீய சக்தி அவனை கட்டுப்படுத்தி இருந்ததுனால அவ ஒண்ணு குற்றவாளி இல்லைன்னு ஒண்ணு ஆயிடாது. எங்க கிராமத்துல உள்ள எல்லாரையும் உங்களால திருப்பி தர முடியுமா? அப்ப இதெல்லாம் கேட்ட அவர் சொல்றாரு, இங்க பாருங்க கிராண்ட் மாஸ்டர், இந்த இடத்துல நடந்த எல்லா தவறுகளுக்கும் எங்க தியான்மிங் கோயில் தான் காரணம். அதனால இந்த விஷயங்கள்ல சைஃபங் அப்புறம் சிங்கு அவங்க மேல எந்த ஒரு தப்பு கிடையாது. இதுக்காக அவங்கள யாருமே குத்த சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப சடனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்படியே பயங்கரமா சிரிக்கிறான். என்ன குத்த சொல்ல மாட்டீங்களா? எவனாலும் என்ன குத்த சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு சைஃபங், நடந்தது நடந்து போயிடுச்சு, எல்லாத்தையும் மறந்துடு. உன் ஃபேமிலியை சேர்ந்த உங்களோட ஆன்மா சாந்தி அடையறதுக்கு நாங்க வேண்டிக்கிறேங்க. வாய மூடுறா, அவங்கள பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்ல. சைஃபங் கொஞ்சம் அமைதியாரு, ஏதா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்க மத்த துறவிங்களா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க பாரு சைஃபங், உனக்குள்ள இருக்க வெறுப்பு காரணமா நீ ஈவில்ஸோட பக்கம் விழுந்துடாத. என்ன ஈவில்ஸா? இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு நீங்க எல்லாம் அவங்கள நல்லவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இத்தனை வருஷங்களா அவனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக நான் என்னோட உயிரையே பணைய வச்சேன். ஆனா இதனால எனக்கு என்ன கிடைச்சிச்சு? இதனால உங்களுக்கெல்லாம் என்ன கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா கத்த. அப்ப உடம்புல இருந்து எக்கச்சக்கமான ஈவில் பவர்ஸ் எல்லாம் அப்படியே வெளியே போய்கிட்டு இருக்கு. உங்க எல்லாரையும் நான் கொல்ல போறேன்டான்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரையும் நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சீனியர் டிசபிளும் அந்த இடத்துல அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அப்படியே அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவை அவனை சுத்தி ஒரு ஷீல்ட போட்டு அது எல்லாத்தையும் தடுத்துட்டு திரும்ப அவனோட பவரை பயன்படுத்தி அங்க இருக்க எல்லாரையும் பயங்கரமா அட்டாக் பண்ண. அதனால அங்க இருக்க எல்லாருமே அப்படியே பறந்து போறானுங்க. அப்ப சடனா அந்த இடத்துக்கு வந்த நம்ம பையா சைஃபங் என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போறா. அப்ப நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகி போய் பையாவை பார்த்துட்டு இவ்வளவு நாட்கள் அவனோட ஃபேமிலியா நினைச்ச கிங்குன் பிரிவை சேர்ந்தவன்களையும் அப்படியே பாக்குறான். ஆனா இப்ப எல்லாரும் நம்ம ஹீரோவை எதிர்த்து ஃபைட் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோவும் அங்க வர்ற எல்லாரையும் சும்மா பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ அவனோட வெப்பன் மூலமா ஈவில் பவர்ஸை பயன்படுத்தினா அது நம்ம ஹீரோவோட பிளட்டை தான் அப்சர்வ் பண்ணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சைஃபங் உனக்கு எதுவும் ஆகல இல்ல, கவலைப்படாத. ஒரு வேளை இந்த இடத்துல செத்தே போனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். அப்ப அதே நேரத்துல அங்க வந்தவனுங்க எல்லாரும் நம்ம ஹீரோவையும் பையாவையும் அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல வந்துடுறானுங்க. அப்ப டக்குன்னு அந்த இடத்துல என் பொண்ணை விட்டு தள்ளி போங்கடான்னு சொல்லிட்டு கோஸ்ட் கிங் அந்த இடத்துக்கு வந்து அவரோட பவரை பயன்படுத்த அங்க சுத்தி இருந்த எல்லாரும் இவரை பார்த்து அப்படியே மிரண்டு போயிடுறானுங்க. அப்பா சீக்கிரம் அவனை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. அப்ப இந்த இடத்துக்கு மறுபடியும் கோஸ்ட் கிங் வந்திருக்கிறத பார்த்த நம்ம கிங்குன் பிரிவோட எல்லா மாஸ்டரும் அப்படியே ஷாக் ஆகுறானுங்க. கிராண்ட் மாஸ்டர், நீ உண்மையாவே ரொம்ப திறமைசாலி தான். ஆனா இந்த விஷயத்தை இதுக்கு மேலேயும் நாங்க இழுக்க விரும்பல. எல்லாத்தையும் இன்னையோட முடிச்சிருவோம். அப்படின்னா சரி, நானும் அதுக்கு தயாரா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டரும் அந்த இடத்துல ஃபைட் பண்றதுக்கு தயாராகிறாரு. இந்த கிங்குன் பிரிவோட கிராண்ட் மாஸ்டரா ஈவில்ஸ் அழிக்கிறது என்னோட கடமை. இதுக்கப்புறம் உங்க யாராலையும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட நான் விட மாட்டேன். உங்க எல்லாரையும் நான் இங்கேயே அழிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட கோஸ்ட் கிங்கும் அந்த இடத்துல பயங்கரமா சிரிக்கிறான். என்ன வளவலன்னு பேசிக்கிட்டே தான் இருக்க போறியா? இன்னைக்கு ஒரு முடிவை பார்க்காம நாங்க யாரும் இங்க இருந்து கிளம்ப போறது கிடையாது. கல்ட்டோட எல்லா டிசபிளும் நல்லா கேட்டுக்கோங்க. போங்க, போய் இங்க இருக்க எல்லாரையும் கொன்னு குவிங்க. அப்ப இந்த இடத்துல திரும்பவும் ரெண்டு குரூப்புக்கு நடுவுல பயங்கரமான ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் கோஸ்ட் கிங்கும் கிராண்ட் மாஸ்டரும் அந்த இடத்துல பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க அதே நேரத்துல நம்ம பையாவும் ஹீரோவை கூட்டிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்ப பாக்குறா. அப்ப டக்குன்னு இவங்களுக்கு முன்னாடி வந்த லூசியும் சைஃபங் கிங்குன் பிரிவோட டிசபிள். அப்படி இருக்கும்போது ஒன்னு அவனை கூட்டிட்டு போக நான் அனுமதிக்கவே மாட்டேன். அதை கேட்ட பையாவும் என்ன கிங்குன் பிரிவோட டிசபிளா? நீ எதுக்காக அவனை இங்கேயே விட்டுட்டு போக சொல்ற? அவனை நீங்க எல்லாரும் கொலை பண்றதுக்காகவா? அது எப்பவும் நடக்கவே நடக்காது. நீ முதல்ல என்ன சமாளிச்சாகணும்னு
போலாம்னு சொல்லிட்டு நம்ம பையாவ் லூசி கூட அந்த இடத்துல ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப அதே சமயத்துல அந்த தியானின் கோயில சேர்ந்த மாங்க் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குறான். அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோவோட தலையும் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்க அவன் அவனோட சுய நினைவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்கான். அவன் உடம்புல இருந்து எக்கச்சக்கமா ஈவில் பவர்ஸ் அப்படியே திரும்ப வெளியே வந்துகிட்டு இருக்க. அதை பார்த்த அந்த மாங்கும் அந்த இடத்துல ஒரு புத்த மணியை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை அப்படியே லாக் பண்ண பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து வெளியே வந்த ஈவில் பவர் அந்த புத்த மணியெல்லாம் சும்மா அசால்ட்டா அடிச்சு பிரேக் பண்ணிடுது. அதை பார்த்த அந்த மாங்கும் அவனோட கையில பவரை கேதர் பண்ணிட்டு நம்ம ஹீரோ நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கான். அப்ப இத பார்த்த நம்ம பையாவும் சைஃபங் கொஞ்சம் கவனமா இரு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இங்க வந்த மாங்கும் நம்ம ஹீரோவோட கையில இருக்க அந்த மந்திர கோலை தான் அப்படியே புடுங்க பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ அவனோட சுயநினைவிலே இல்ல. எல்லாரும் செத்து போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப ஹீரோவோட உடம்புல இருந்து வெளியே வந்த பயங்கரமான ஈவில் பவர் அங்க சுத்தி இருந்த எல்லாரையும் அடிச்சு சும்மா பறக்க விட்டுடுது. அப்ப இத பார்த்த நம்ம கோஸ்ட் கிங்கும் நல்லா பாரு, உங்க பிரிவை சேர்ந்த டிசபிள் இப்ப இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். ஆனா நீங்க உங்களை போய் நீதிமன்றம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு முட்டாள்தனம். அடே கோஸ்ட் கிங் வாய மூடு, இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க எல்லா ஈவிலையும் நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட் மாஸ்டரும் நம்ம கோஸ்ட் கிங்க அந்த இடத்துல பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல வெறி பிடிச்ச மாதிரி அவன் கண்ணுல பாரு எல்லாரையும் சும்மா அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஆண்டாய் அவனோட வெப்பன்ல பவரை கேதர் பண்ணி அப்படியே தரையிலேயே அடிக்க அதனால அந்த இடத்துல மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுது. இன்னொரு பக்கம் நம்ம கோஸ்ட் கிங்கும் கிராண்ட் மாஸ்டர் அந்த இடத்துல பயங்கரமா அடிச்சு அப்படியே பறக்க விட்டுறாரு. எங்க பாரு கிராண்ட் மாஸ்டர், உன்னோட கதை இன்னையோட முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி கோஸ்ட் கிங் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப டக்குனு இங்க இருந்த தண்ணிக்குள்ள இருந்து இந்த இடத்தோட பாதுகாவலன்னு சொல்லப்படுற அந்த டிவைன் பீஸ்ட் வெளியே வந்து நம்ம கோஸ்ட் கிங் அப்படியே அட்டாக் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல நம்ம கோஸ்ட் கிங்குக்கும் அந்த டிவைன் பீஸ்டுக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான ஃபைட் நடந்துகிட்டு இருக்க. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோ அவனோட சுய நினைவிலேயே இல்ல. நம்ம ஹீரோவை பார்த்து அங்க இருந்து எல்லாரும் பாய்ந்து போய் நின்னுகிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு சைஃபங் சைஃபங் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே நம்ம பையா வேகமா ஹீரோ கிட்ட வரா. ஏய் சைஃபங் முடிச்சுக்கோ, என்ன பாரு, நான் தான் பையா வந்திருக்கேன். சைஃபங் நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், தயவு செஞ்சு முடிச்சுக்கோ, உன் சுய நினைவுக்கு வா, என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பையா சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம பையாவோட முகத்தை பார்த்ததும் நம்ம ஹீரோவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுய நினைவுக்கு வரான். பையாவ் அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிட சைஃபங் வா நம்ம முதல்ல இங்க இருந்து போகலான்னு சொல்லிட்டு நம்ம பையாவ் ஹீரோ அங்க இருந்து வேகமா கூட்டிட்டு போக பாக்குறா. அதே நேரத்துல இங்க அந்த பீஸ்ட் வேற நம்ம கோஸ்ட் கிங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம கோஸ்ட் கிங்கும் அந்த இடத்துல அவரோட பவர்லாம் பயன்படுத்தி அந்த டிவைன் பீஸ்ட் அந்த இடத்துல அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. சோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட கிராண்ட் மாஸ்டரும் அவரோட பவரை கொஞ்சம் ரெக்கவரி பண்ணிட்டு திரும்ப கோஸ்ட் கிங்க வந்து அட்டாக் பண்ண பாக்குறாரு. ரெண்டு பேரும் அந்த இடத்துல அவங்களோட பவர்ஸை பயங்கரமா பயன்படுத்தி ஒருத்தவங்களை மாத்தி ஒருத்தவங்க வெறித்தனமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம கிராண்ட் மாஸ்டர் அந்த கோஸ்ட் கிங்க அடிச்சு பறக்க விட்டுட்டு கீழே தப்பிச்சு போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவையும் பையாவையும் தான் பாக்குறாரு. சைஃபங் நீ ஈவில்ஸோட பக்கம் விழுந்துட்ட, அதனால இதுக்கப்புறமும் உன்னை என்னால உயிரோட விட முடியாது. அவர் அந்த இடத்துல அந்த டிவைன் ஸ்வார்ட் ஃபார்மேஷனை திரும்ப உருவாக்கி அதை பயன்படுத்தி நம்ம ஹீரோ அப்படியே அட்டாக் பண்றாரு. நம்ம ஹீரோவை அவனை சுத்தி ஷீல்ட போட்டு அங்க வர்ற எல்லா அட்டாக்கையும் அப்படியே தடுக்க பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோவால அந்த இடத்துல சுத்தமா முடியல. அப்ப அதே நேரத்துல கிராண்ட் மாஸ்டரும் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்வாட உருவாக்கி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக அவனை நோக்கி அனுப்புறாரு. நம்ம ஹீரோவாலே அதோட ஃபோர்ஸே அந்த இடத்துல தாங்க முடியல. அவன் அந்த இடத்துல பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கான். அப்ப இதெல்லாம் பார்த்து நம்ம பையாவும் வேகமா அவன் நம்ம ஹீரோவை அப்படியே பின்னாடி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவ அந்த இடத்துக்கு வர ஸ்வாட் அட்டாக் நோக்கி அப்படியே போய்கிட்டு இருக்கா. சைஃபங் இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஆபத்துல இருந்தீனா நான் என்னோட உயிரை கொடுத்தாவது உன்னை நான் காப்பாத்துவேன். அப்ப நம்ம பையாவை அந்த இடத்துல அவளோட சோலை அப்படியே ஷீல்டு மாதிரி உருவாக்கி அங்க வர எல்லா அட்டாக்கையும் அப்படியே தடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு நம்ம ஹீரோ கூட இருந்த எல்லா நினைவுகளும் அப்படியே ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. இல்ல பையாவ் பையாவ் ஏன் இப்படி பண்ற பையாவ் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே நம்ம ஹீரோ அங்க இருந்து ஜம்ப் பண்ணி நம்ம பையாவ் நோக்கி அப்படியே போய்கிட்டு இருக்கான். ஆனா தாமதம் ஆயிடுச்சு. சைஃபங் இதை நான் இப்போ என்னோட காதலுக்காக தான் பண்ண போறேன், இதுல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அந்த இடத்துல அவளோட சோலைய ஒரு பெரிய பூவா மாத்தி அங்க வந்து அந்த பெரிய ஸ்வாட தடுக்க நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடியே பையோ அப்படியே இறந்து போறா. அப்ப நம்ம பையோ கிட்ட இருக்க அந்த பெல்லும் அந்த இடத்துல பயங்கரமா ஜொலிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோ அவனோட மடியில பையோவோட உடம்ப தூக்கி வச்சுட்டு அந்த இடத்துல ரொம்பவும் கஷ்டப்படுறான். அவனோட கண்ணில இருந்து ரத்த கண்ணீரே அப்படியே வர அவனும் அந்த இடத்துல அப்படியே கதறி அழுதுகிட்டு இருக்கான். சோ அப்படியே அந்த இடத்துல சீன் கட்டாக சோ அடுத்த சீன்ல கல்ட்டு குரூப்போட இடத்த தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையா நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல கோஸ்ட் கிங்கும் அப்படியே ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஸ்டம் கிங் அப்புறம் ஹோலி மதர் தயவு செஞ்சு எப்படியாவது பையாவை காப்பாத்துங்க, எனக்கு தெரியும் அவ டிவைன் ஸ்வாடால அட்டாக் பண்ணப்பட்டிருக்கா, அதனால
அதனால அவளால மறுபிறவி எடுக்க முடியாது. இருந்தாலும் அவகிட்ட இருந்த அந்த 2 ஹீகுவான் மணிகள் பையாவோட சோலை முழுமையா அழிய விடாம அது அதுக்குள்ள இழுத்துக்குச்சு. அது மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு பையாவோட உடலே ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிருக்கும். 1000 வருடங்களுக்கு முன்னாடி இதே போல ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். தெற்கு சிங்ஜியாங்ல இறந்து போனவங்களை திரும்ப உயிர்ப்பிக்க ஒரு மந்திரம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது ஒரு கட்டுக்கதை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, அதே நேரத்துல நம்ம ஹீரோ நேரா வந்து பையாவை தான் பாக்குறான். பையா, நீ ஏன் அப்படி பண்ண? நீ ஒரு சரியான முட்டாள். அன்னைக்கு அந்த கிணத்துக்குள்ள நான் யார பார்த்தேன்னு இன்னும் உன்கிட்ட நான் சொல்லவே இல்லை. அன்னைக்கு அந்த புராதன கிணத்துக்குள்ள எனக்கு நீ தான் தெரிஞ்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல உட்காந்துட்டு பயங்கரமா அழுவுறான். சோ அப்படியே இந்த இடத்துல சீன் கட்டாக அப்படியே 10 வருடங்கள் ஓடி போகுது. சோ அப்ப இந்த இடத்துல அந்த குட்டி பொண்ணையும் தாத்தாவையும் தான் காமிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு சியோ கொஞ்சம் வளர்ந்துருக்கா. ஒருத்தவங்களோட டெஸ்டினி அப்புறம் ஃபேட்டை சேஞ்ச் பண்றதுக்கு பல தடங்கள் நமக்கு ஏற்படும். ஏன் இதுல அவங்க இறந்து கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ இதோட ஜே டைனாஸ்டி சீசன் 1 முடியுது நண்பா. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சீசன் 2 வந்துருச்சு. அதுல நம்ம ஹீரோ பையாவை எப்படி உயிரோட கொண்டு வரான் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.